தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமாவாசை அன்று செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை என்ற தலைப்பில் இந்த காணொளியவை காண்கிறோம். அமாவாசை அன்று எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். அமாவாசை அன்று எதை செய்யலாம் முதலில் பார்ப்போம். முதலாவதாக குலதெய்வ வழிபாடு நடத்தலாம். அதாவது அமாவாசை அன்று வீட்டில் சாமி கும்பிடலாம், கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம். உங்களுடைய குலதெய்வங்கள் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊருக்கு போய் சாமி கும்பிடலாம், கடவுளுடைய அருளை பெறலாம். இரண்டாவது, முன்னோர்களுக்காக விரதம் இருக்கலாம். அதாவது நம்ம வீட்டில் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, உடன் பிறந்தவர்கள் இல்லாட்டினா நம்மளுடைய குழந்தைகள் யாராவது மரணம் அடைந்திருந்தால் அவர்களுக்காக விரதம் இருக்கலாம், காக்காய்க்கு சோறு வைக்கலாம். மூன்றாவதாக, அமாவாசை அன்று தான தர்மம் செய்யலாம். அதாவது ஏழைகளுக்கு உதவிகள் வழங்கலாம், பிச்சைக்காரர்களுக்கு உணவு வழங்கலாம், நாய்க்கு சாப்பாடு போடலாம், ஆடு மாடுகளுக்கு தண்ணி காட்டலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம். ஆக இதை மூன்றும் அமாவாசை என்று செய்யலாம். அமாவாசை என்று எது செய்யக்கூடாது? அமாவாசை அன்று முதல்ல வீடு துடைக்கக்கூடாது. அன்றைக்கி வீடு துடைக்கவே கூடாது. ரெண்டாவது, வாசலில் கோலம் போடக்கூடாது. மூன்றாவது, அமாவாசை அன்று வீட்டில் கறி சமைக்கக்கூடாது. நான்காவது, நம்முடைய வீட்டில் எந்த சுப நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது. கல்யாணம், காட்சி, சடங்கு, காதுகுத்து போன்ற எந்த சுப நிகழ்ச்சிகளும் அமாவாசை அன்று நடத்தக்கூடாது. அதே போன்று அமாவாசை அன்று நம்முடைய வீட்டுக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடாது. அதாவது புது கார் வாங்கக்கூடாது, புது பைக் வாங்கக்கூடாது, புது சைக்கிள் வாங்கக்கூடாது, புது தங்க நகைகள் வாங்கக்கூடாது. ஆகிய இந்த அமாவாசை அன்று எது செய்யலாம், எது செய்யக்கூடாது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதை பின்பற்றி கடவுளுடைய பலனை பெறுங்கள்.